வணக்கம் நேயர்களே, 40க்கு 40 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் பார்க்கிறோம். தேர்தல் நெருங்க மக்கள் மனசுல இடம் பிடிக்க பல்வேறு அரசியல் கட்சிகளும் பல்வேறு முயற்சிகளை செய்யறாங்க. ஆனா மக்கள் மனசுல உண்மையில இருக்கிறது என்ன, இதை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். தமிழகத்தின் மைய பகுதியில் இருக்கிற ஒரு முக்கியமான தொகுதி பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய திருச்சி நாடாளுமன்ற தொகுதி பற்றி தான் இன்று நாம் தீவிரமா நேரடியாக களத்திற்கு சென்று பல்வேறு தகவல்களை நம்ம செய்தியாளர் திரட்டி வந்திருக்காங்க. அந்த தகவல்களை எல்லாம் பார்ப்பதற்கு முன்னாடி அரசியல் மேடையில் இன்னைக்கு அரங்கேறிய சில முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமா பார்க்கலாம். தெலங்கானா விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி விஷவிதையை விதைப்பதாக பாஜக பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். சுஜான்பூரில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், வாக்கு வங்கி அரசியலை தொடங்கியது காங்கிரஸ் கட்சிதான் என்றும், ஆனால் பாஜக மீது காங்கிரஸ் குறை கூறி வருவதாகவும் புகார் தெரிவித்தார். ஒருங்கிணைந்த ஆந்திராவுக்கு உதவினால் பாஜக உள்ளிட்ட எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிக்க தயார் என ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி தெரிவித்துள்ளார். தனி தெலங்கானா மாநிலம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட ஜெகன்மோகன் ரெட்டி இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஊழலுக்கு எதிரான மசோதாவை தாக்கல் செய்யும் தேதியை எதிர்க்கட்சியினர் தேர்வு செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லியில் பேசிய அவர், ஊழலுக்கு எதிரான மசோதா தாக்கல் செய்யப்படுவதை பாஜகவை தடுப்பதாக குற்றம் சாட்டினார். ஆம் ஆத்மி கட்சி சார்பில் அரவிந்த் கெஜ்ரிவால் அடுத்த மாதம் 2ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை கான்பூரில் துவக்குகிறார். உத்தரப்பிரதேசத்தில் படித்தவர்கள் அதிகம் உள்ள கான்பூரில் இருந்து ஊழலுக்கு எதிரான பிரச்சாரத்தை ஆம் ஆத்மி கட்சி தொடங்குவது பொருத்தமானது என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தமது கடுமையான முகத்தை பாஜக பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி மறைத்துக் கொண்டுள்ளதாக ஐக்கிய ஜனதாதள கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்லாமியர்களை கவர மோடி முயற்சி செய்வதாகவும் அக்கட்சி புகார் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் 2வது பெரிய நகரமாக இருக்கும் திருச்சி பல்வேறு அரசியல் திருப்பங்களை ஏற்படுத்திய நகரமாக பார்க்கப்படுகிறது. இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் ஜாதகம் என்ன, இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன, இந்த தொகுதியுடைய பிரச்சனை என்ன என்பதை இப்பொழுது விரிவாக ஒரு செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மலைக்கோட்டை மாநகரான திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில தான் நாம இப்ப இருக்கோம். இங்க மக்கள் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருந்த நிலை மாறி தொழில் நகரமா, அதாவது பெல் நிறுவனம் வந்ததுக்கு அப்புறம் தொழில் நகரமா உருமாறி இருக்கு இந்த நாடாளுமன்ற தொகுதி. இந்த பகுதி மக்களை பொறுத்தவரை வரப்போற தேர்தலை இந்த மக்கள் எப்படி சந்திக்க போறாங்க அப்படின்னு தொகுதிக்குள்ள போய் பார்ப்போம். காவிரி மடியில் தவழும் மலைக்கோட்டை மாநகர் திருச்சி சோழ மற்றும் பாண்டிய அரசர்கள் ஆட்சி செய்த பூமி. தமிழகத்தின் இதய பகுதியில் உள்ள திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சொந்த தொகுதியும் மிகப்பெரிய தீவுமான ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி, அமைதி சூழ்ந்த விவசாய பூமியான திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி, அபார தொழில் வளர்ச்சியை அடைந்துள்ள திருவிரும்பூர் சட்டமன்ற தொகுதி, விவசாயிகள் அதிகம் வாழும் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதி, தொண்டைமான் மன்னர்கள் ஆண்ட புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது திருச்சி நாடாளுமன்ற தொகுதி. இதில் 5 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக உறுப்பினர்களும் 1 தேமுதிக உறுப்பினரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருச்சியின் மொத்த வாக்காளர்கள் 23,81,769 பேர். இதில் ஆண் வாக்காளர்கள் 12,08,013 பேர், பெண் வாக்காளர்கள் 11,73,588 பேர். இவர்களை தவிர திருநங்கைகள் 168 பேரும் உள்ளனர். 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட குமார் 2,98,710 வாக்குகளை பெற்றார். காங்கிரஸ் சார்பில் சாருபாலா தொண்டைமான் போட்டியிட்டு 2,94,375 வாக்குகளை பெற்றார். தேமுதிகவின் விஜயகுமார் 61,742 வாக்குகளை பெற்றார். பாஜகவின் லலிதா குமாரமங்கலம் 30,329 வாக்குகளை பெற்றார். குமார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் சாருபாலா தொண்டைமானை விட 4,335 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். தொழில் வளர்ச்சியில் திருச்சி சிறந்து விளங்கினாலும்
காவிரி நீர் தட்டுப்பாடு இந்த தொகுதியில் வாழும் விவசாயிகளின் நீங்காத வேதனையாக உள்ளது. திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன என்பது குறித்து விரிவாக ஒரு செய்தி தொகுப்பை பார்த்தோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திருச்சி மண்ணின் மைந்தரும் சமூக ஆர்வலருமான திரு கவிஞர் நந்தலாலா நம்மோடு திருச்சி அரங்கத்தில் காத்திருக்கிறார். அவரோடு தொடர்ந்து விவாதிக்க போகிறோம். திரு நந்தலாலா வணக்கம். இன்னைக்கு திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் பிரதான பிரச்சனைகளாக நீங்க பாக்குறது என்ன? திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் காவிரி நீர் பாய்கிற அந்த நீர்ப்பாசனம் என்கிற பிரச்சனையில் கொஞ்சம் ஆழமாக கவனம் செலுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த அளவில் குளங்களின் பராமரிப்பு இன்னும் சற்று நல்லா இருந்தால் அங்கே விவசாயம் என்பது மேம்படும். திருவெரும்பூர் தொகுதியை பொறுத்த அளவில் அங்கே மின் பற்றாக்குறையும் தொழில் நசிவும் மிக அளவுக்கு பாதிச்சிருக்கு. பிஹெச்எல் ஆன்சலரி இண்டஸ்ட்ரி முழுவதுமே அந்த பல்வேறு தொழில்கள் வடமாநிலங்களுக்கு கைமாற்றப்பட்டதால் அந்த தொழில் ரொம்ப நசிவை சந்திச்சு பிரச்சனை இருக்கு. இப்படி திருச்சியினுடைய சுற்றி இருக்கக்கூடிய தொகுதியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆற்று மணல் அள்ளுதல், காவிரி நீரில் முறையாக தண்ணீர் வராமல் இருப்பது என்ற சிக்கல்களை மக்கள் சந்திக்கிறாங்க. அப்புறம் மற்ற எல்லா தொகுதிக்கும் இருப்பதைப் போலவே விலைவாசி மற்ற விஷயங்களும் திருச்சி மக்களை பாதிப்பதாக நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்ப ஒவ்வொரு தொகுதியாக திருச்சிக்குள்ள 6 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு தொகுதியிலும் என்ன பிரச்சனை இருக்கு என்று பார்ப்பதற்கு முன்னாடி திருச்சி நாடாளுமன்ற தொகுதியுடைய எம்பியாக அதிமுகவின் குமார் இருக்கிறார். அவருடைய நாடாளுமன்ற செயல்பாடுகள் எப்படி இருந்தன, அவருடைய வருகை பதிவு எப்படி இருந்தது, அவர் எவ்வளவு நிதி வாங்கியிருக்கிறார், எத்தனை திட்டங்களை தொகுதியில் நிறைவேற்றியிருக்கிறார் என்பது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். 1971ஆம் ஆண்டு கந்தர்வக்கோட்டையில் பிறந்த பா. குமார் சட்டம் பயின்றவர். சட்டக் கல்லூரியில் படிக்கும் போதே அதிமுகவில் வழக்கறிஞர் பிரிவில் சேர்ந்து கட்சி பணியை மேற்கொண்டார். பின்னர் கட்சியில் இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பாசறையில் செயலாளராகவும் மனுக்கள் பரிசீலனை குழு உறுப்பினராகவும் செயலாற்றி வருகிறார். 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் சாருபாலா தொண்டைமானை விட 4335 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். இவரின் நாடாளுமன்ற வருகை பதிவு 88% உள்ளது. நாடாளுமன்றத்தில் 55 விவாதங்களில் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். விவசாயிகளுக்கு தடையில்லா மின்சாரம், தமிழகத்துக்கு கூடுதல் மின்சாரம் உள்ளிட்டவை குறித்து 557 கேள்விகளை நாடாளுமன்றத்தில் எழுப்பியுள்ளார். 2009-2010ஆம் ஆண்டில் தொகுதி மேம்பாட்டு நிதியாக இவருக்கு 2 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அதில் 1,35 லட்சம் ரூபாயில் 83 திட்டங்கள் பரிந்துரைக்கப்பட்டு 49 திட்டங்கள் முடிக்கப்பட்டுள்ளது. 2010-2011ஆம் ஆண்டு தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் மையப்பகுதியில் பறந்து விரிந்த நிலப்பரப்புக்கு சொந்தமான தொகுதிதான் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தமிழகத்தின் தலைநகராக மாற்றப்பட வேண்டும், திருச்சி தலைநகராக மாற வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தது. ஆனால் அது நிறைவேறாமல் போயிட்டது. இப்போதும் கூட திருச்சியை இணை தலைநகராக உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ந்து எழுந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த திருச்சிக்கு உட்பட்ட திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி பற்றி ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். திருச்சியின் மைய தொகுதிதான் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி. ஓரளவு வளர்ச்சியை எட்டிப்பிடித்த தொகுதிதான் இது. ஆனால் பிரச்சனைகளும் இங்கு விடாமல் துரத்திக் கொண்டுதான் உள்ளன. இந்த தொகுதியில் இருக்கும் திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையம் மிகவும் பழமையானது. ஆனால் அது முறையான விரிவாக்கத்தை பெறவில்லை என்பது இந்த தொகுதி மக்களின் குற்றச்சாட்டு. கனரக விமானங்கள் வந்து செல்லும் வகையில் கனரக விமான ஓடுதளம் அமைக்க வேண்டும் என்பது இவர்களது கோரிக்கை. மும்பைக்கு செல்லக்கூட 2 விமானம் மாறித்தான் போக வேண்டியுள்ளது என்பது இவர்களின் குற்றச்சாட்டு. நூற்றாண்டு கால பாரம்பரியம் உள்ள ஒரு ஏர்போர்ட், உள்நாட்டு சேவை மெட்ராஸை தவிர வேற எங்கேயுமே இல்ல. உதாரணத்துக்கு பாம்பேக்கோ டெல்லிக்கோ வேற எங்கேயும் போகணும் அப்படின்னா அவங்க கனெக்ஷன் பிளைட்டை பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படின்னா இது மிகவும் வெட்கக்கேடான விஷயம் தான், ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். ரயில் நிலையத்திற்கும் அதே நிலைதான். திருச்சியிலிருந்து நேரடியாக இயக்கப்பட்டு வந்த சில ரயில்கள் அரசியல் காரணத்தால் வேறு வழித்தடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக புகார் பட்டியலை முன்வைக்கின்றனர் இந்த தொகுதி மக்கள். திருச்சி வழித்தடத்தில் இயக்கப்படும் சில ரயில்களில் திருச்சி மக்களுக்கான முன்பதிவு ஒதுக்கீடும் குறைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். 20 வண்டிகளுக்கு மேல திருச்சியிலிருந்து கிளம்புனது
இப்ப ஒரே உருண்டு ராக் போட்ட வண்டி தான் இங்க இருந்து கிளம்புது. மீதி எல்லாம் வந்து அந்த அரசியல்வாதிங்க, அதாவது அதிகாரம் படிச்சவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஊருக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க இந்த வண்டியை. திருச்சியில இருந்து பெங்களூருக்கு போயிட்டு இருந்த வண்டியை வந்து மயிலாடுதுறைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி திருச்சியில இருந்து சென்னைக்கு போயிட்டு இருந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ காரைக்குடிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எதன் பேர்ல எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா வருமானம் வரும்ன்ற ஒரு கண்ணோட்டத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணதான் சொன்னாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனா அங்க இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வண்டிகள் அனைத்துமே வந்து காலியா திருச்சி வரைக்கும் வந்து திருச்சியில தான் ஃபுல் ஆகி போய்கிட்டு இருக்கு. விவசாயத்திற்கு தேவையான காவிரி நீர் தடையில்லாமல் கிடைக்க வேண்டும், ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் வேண்டும், வாழைக்கு குளிர்பதன கிடங்கு வேண்டும் என மேலும் பல பிரச்சனைகளை பற்றி நம்மிடம் சொல்லி தீர்த்தனர் இந்த தொகுதி விவசாயிகள். ஐடி பார்க் வந்துட்டு இருக்குது, அது டெவலப் பண்ண நல்லா கொண்டு வரலாம். எல்லாமே பண்றாங்க, ஆனா ஃபுல் ஃபிளெஜரா பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், அதான் கஷ்டம். இப்போ வரப்போற எலெக்ஷன்ல வர எம்பி நல்லா படிச்சவங்களா இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும்னு இல்ல, மக்களுக்கு நல்லது செய்யணும் கண்டிப்பா. திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி அந்த தொகுதி வாசிகள் பட்டியலிட்டார்கள். இது பற்றி இப்ப நம்ம கவிஞர் நந்தலாலா கிட்ட கேட்கலாம். கவிஞர் நந்தலாலா, இப்ப திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியுடைய பிரச்சனைகளை பார்த்தோம். அந்த தொகுதி வாசிகள் நம்ம கிட்ட சொன்னாங்க, விமான நிலையத்தை முதல் கோரிக்கையாக வைக்கிறாங்க. முதல்ல அதுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். அந்த விமான நிலைய கோரிக்கை பத்தி என்ன, நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையாகவே ஒரு தமிழ்நாட்டோட மையத்தில் இருக்கிற திருச்சி விமான நிலையம் நிச்சயமாக விரிவாக்கப்படணும். நீங்க அதனால தமிழ்நாடுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடோடு தொடர்பு கொள்ற எல்லாருக்குமே வந்து வசதியாக இருக்கும். அதுல போதிய கவனம் செலுத்தப்படலைங்கிறது, விரிவாக்கத்திற்கான நிலம் கையகப்படுத்துவதிலே கூட பிரச்சனை இருக்கு என்று தொடர்ந்து செய்திகள் வருது, பேசுறோம். கொஞ்சம் அரசு கொஞ்சம் உறுதியாக செயல்பட்டு அதை விரிவாக்கம் செய்தால் உண்மையாகவே திருச்சி மக்களுக்கு மட்டுமல்ல, திருச்சி சுற்றி இருக்கிற மாவட்ட மக்களுக்கு மேலும் பயன்படும் என்பதுதான் உண்மை. இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு கூட விமானம் நேரடியா இருக்கு, ஆனால் இந்திய தலைநகரத்திற்கோ மற்ற பெரிய ஊர்களுக்கோ விமான சேவை இல்லை என்பது மிக வருத்தத்துக்குரிய ஒன்று. அதிலும் குறிப்பாக விமான கட்டணங்கள் மிக குறைந்து போயிருக்கிற காலங்களில் இவைகள் எல்லாம் மேம்படுத்தினால் மக்களுக்கு ரொம்ப பயன்படும் என்பதுதான் சரியானது என்றுதான் நான் கூட நினைக்கிறேன். அரசு நினைத்தால் இப்படி செய்ய முடியும். ஏன்னா எங்க முதலமைச்சருடைய தொகுதி அருகில் இருக்குது, அவர்கள் முயன்றால் நிச்சயமாக முடியும் என்பதுதான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கு. நந்தனால நம்ம தொடர்ந்து பேசி இப்போ ஒரு தொகுதி தான் பார்த்திருக்கோம். அடுத்ததாக திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மிக முக்கியமான ஒரு தொகுதி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி. காரணம், தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி. இங்கு நிறைய வசதிகள் கிடைத்திருக்கின்றன, இருந்தாலும் மக்கள் ஒரு சில குறைகளை சுட்டிக்காட்டுறாங்க. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இப்ப நம்ம இருக்கிறது முதல்வர் ஜெயலலிதாவோட ஸ்ரீரங்கம் தொகுதியில இருக்கோம். இந்த தொகுதியை பொறுத்தவரை நீங்க சொன்ன மாதிரி இது முதலமைச்சரோட தொகுதி அப்படிங்கறதால இங்க திட்டங்கள் அளவுக்கு அதிகமாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த தொகுதியிலையும் மக்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. அதாவது ரயில்வே மேம்பாலம் அமையப்படணும் அப்படிங்கறது இங்க இருக்க மக்களோட பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி ஸ்ரீரங்கம் பகுதியில விவசாயமும் நடைபெற்று வருது. சோ இந்த விவசாயிகளுக்கு காவிரி நீர் கிடைக்கணும் அப்படிங்கறதும் இங்க இருக்க பகுதி விவசாயிகளோட இன்னொரு கோரிக்கையா இருக்கு. இந்த தொகுதி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நமக்கு உணர்த்துவது போல் பிரம்மாண்டமாக உயர்ந்து நிற்கிறது அரங்கநாதர் கோவில் ராஜகோபுரம். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் சட்டமன்ற தொகுதி என்ற சிறப்பை கொண்டது ஸ்ரீரங்கம். இந்த தொகுதியின் வளர்ச்சி குறித்து ஆச்சரியப்பட தேவையில்லை. முதலமைச்சர் தொகுதி என்பதால் மத்திய அரசு திட்டம் வருகிறதோ இல்லையோ, குவிந்து வரும் மாநில அரசு திட்டங்களால் மக்கள் மகிழ்ச்சியாகவே உள்ளனர். இருப்பினும் இங்கும் சில பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. கீழவாசல் பகுதியில் ரயில்வே மேம்பாலமோ இருவழி பாதையோ அமைத்து போக்குவரத்து நெரிசலை குறைக்க வழி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் தொகுதி மக்கள். ஸ்ரீரங்கம் கீழவாசல்ல 2 ரயில்வே கேட் இருக்கு. அது ஒரு கேட்டு எப்பவும் பர்மனண்டா லாக் ஆயிடும், சிங்கப்பெருமாள் கேட்டு. அடுத்தபடியா இன்னொரு கேட் இருக்கு, அதுல டிராபிக் இடைஞ்சல் ஆகும். ஒன்று டபுள் ரோடா போனோம், இல்லைனாக்கா ஓவர் பிரிட்ஜ் அண்டர் கிரவுண்ட் ஏதோ ஒரு பாலம் கட்டி கொடுத்தா மக்களுக்கு நல்லா இருக்கும். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலை சுற்றியுள்ள கணிசமான வீடுகள் பாரம்பரிய முறைப்படி கோவில் சொத்தாகவே கருதப்படுகிறது. இதனால் வீட்டில் குடியிருக்கும் உரிமையாளர்கள் வீட்டு கடன் கூட வாங்க முடியாத நிலையில் உள்ளனர். இந்த பிரச்சனையை தீர்க்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர் இந்த பகுதி மக்கள். அடிமன பிரச்சனைங்கிறது பாத்தீங்கன்னா, திருக்கோயில் இந்த இடம் முழுமையாவே திருக்கோயிலுக்கு சொந்தங்கிறாங்க. ஆனா ஒரு 200-300 வருடமாவே தொடர்ந்து பல்வேறு பத்திரங்கள் செஞ்சு பல்வேறு பரிமாற்றங்கள் நடந்து இந்த சொந்த வீடு எங்களுதான் சொல்லக்கூடிய பல்வேறு ஆவணங்களை பல்வேறு நிலையிலையும் அவங்கவுங்க வச்சிருக்காங்க. இப்ப அவங்கள்ட்ட போயிட்டு இந்த சொத்து உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருக்கோயில் நிர்வாகம் சொல்லும் பொழுது, ஐயோ நம்மளது இந்த சொத்து நம்மளது இல்லையா அப்படின்னு முதல்ல மனசளவுல அவங்க பாதிக்கப்படுறாங்க. இது ஒருபுறம் இருக்க, விவசாயிகள் அதிகம் இருக்கும் இந்த பகுதியில் காவிரி நீர் போதவில்லை என்ற பிரச்சனையும் உள்ளது.
விவசாயிகளுடைய தண்ணி இல்லாட்டி கூட பரவாயில்ல, நல்ல போரும் கரண்ட் கொடுத்தாலே நாடு சுபிட்சமா இருக்கும். ஒரு காலனி, பெரிய காலனி கட்டி கொடுத்துருக்காரு. ஒரு 2000 குடும்பம் இருக்கும் எங்க நறுக்கிறவங்க எல்லாம். பிறந்ததுலேருந்து மாலை தொழில் விற்கிறவங்க. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஸ்ரீரங்கம் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தோம். நிறைய பெரிய பிரச்சனைகள்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனாலும் சில பிரச்சனைகளை அந்த தொகுதி மக்கள் முன்வைக்கிறாங்க. இது பற்றி நம்ம கவிஞர் நந்தலாலா என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். ஸ்ரீரங்கம் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் பிரச்சனைகளை முன்வைக்கிறாங்க. குறிப்பா அந்த கீழவாசல் பகுதியில் ஒரு ரயில்வே மேம்பாலம் இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. இந்த கோரிக்கையுடைய வெயிட்டேஜ் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸ்ரீரங்கம் தொகுதி தமிழ்நாட்டினுடைய செல்ல குழந்தை மாதிரி நிறைய திட்டங்களை முதலமைச்சர் கொண்டாந்து கொடுத்திருக்காங்க. குறிப்பாக அந்த அம்மா மண்டபத்திலிருந்து கோயில் வரை போற நடபாதையெல்லாம் ரொம்ப அழகாக செய்யப்பட்டிருக்கு. ஸ்ரீரங்கம் சாமி கும்பிட போறவங்களுக்கு நிச்சயமா அதெல்லாம் பயன்படும், ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை. அதே போல நிறைய பேருந்துகள் ஸ்ரீரங்கத்திலும் இயக்கப்படுது. முதலமைச்சருக்குரிய தொகுதி இது கூட இல்லைன்னா எப்படி? அதனால நல்லா இருக்கு என்பதுதான் உண்மை. அந்த கீழவாசல் பகுதி பிரச்சனை எல்லாம் அடிப்படையில் தீர்க்க முடியும். அவர்கள் நிச்சயமாக தீர்ப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வார்கள் என்றுதான் நம்புறேன். ஆனால் ஒன்றே ஒன்று, ஸ்ரீரங்கத்தை அந்த கோயில் தொடர்பான நல்ல முயற்சிகள் அரசு இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலாக செய்ய முடியும். அதாவது கோயில் வழிபாடு, நிறைய கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கட்டித் தருவதற்கான திட்டம்லாம் அரசுகிட்ட இருக்கு. இன்னும் இவைகளை மேம்படுத்த முடியும். இன்னும் சிறந்த சுற்றுலா தலமாக ஸ்ரீரங்கத்தை கொண்டு வந்தோம்னா, ஸ்ரீரங்கம் என்பது உண்மையாகவே தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆன்மீகத்தின் மிக முக்கியமான ஒரு இடம். அது அவைகளை மேம்படுத்துவதற்கு அரசு முயற்சிக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஸ்ரீரங்கம் தொகுதி நன்றாகவே முதலமைச்சரால் ஓரளவு பராமரிக்கப்படுகிறது என்பதுதான் சாதாரண மக்களுடைய எண்ணமாவே இருக்கு. ஸ்ரீரங்கம் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த வீடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் அந்த அடிமனை பிரச்சனையை பத்தி ஒரு விஷயத்தை நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதாவது அந்த அடிமனை கோவிலுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றதுனால அங்க இருக்கக்கூடியவர்கள் அந்த வீடு தங்களுடைய சொத்து இல்லையோ என்ற ஒரு ஆதங்கத்துக்கு உள்ளாகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு எம்பியாக அவர் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு காண முடியும்னு நினைக்கிறீங்க? பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு அடிப்படை சட்ட பிரச்சனை. அது ஒரு ஆலயங்களுக்குன்னு சில தனி உரிமைகள் இருக்கு. அந்த அடிமனை என்கிற பிரச்சனையை எல்லாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் மட்டும் தீர்த்து விட முடியாது. அவைகளை அவர் கவனத்திற்கு கொண்டு போகலாம் என்பது சரிதான், கொண்டு போய் கூட இருக்கலாம். இவைகள் இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கோயில்களில் அந்த அடிமனைகளை பயன்படுத்துறவங்களுக்கும் கோயிலுக்கும் இருக்கிற அந்த கரெக்டான வார்த்தை உரிமை சம்பந்தமான பிரச்சனை. அது சட்ட திருத்தத்தின் மூலமாக கொண்டு வரலாம், அதை முயற்சிக்கலாம் என்பதுதான் சரி. இப்ப 2 சட்டமன்ற தொகுதியில பார்த்திருக்கோம் கவிஞர், அதனால நம்ம தொடர்ந்து பேசுவோம். அது அடுத்ததாக 3வது சட்டமன்ற தொகுதி ஒன்று இருக்குது. அது மாநகரின் பரபரப்புகள் அடங்கிய சட்டமன்ற தொகுதியாக காணப்படுவது. அதுதான் திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி. இந்த மேற்கு சட்டமன்ற தொகுதி வாசிகள் நம்ம செய்தியாளர்களிடம் என்ன சொன்னாங்கன்னு இப்ப பார்க்கலாம். அமைதி சூழ்ந்த விவசாய பகுதியாக காணப்படுகிறது திருச்சி மேற்கு தொகுதி. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை விவசாய நிலங்கள் தான். விவசாயத்திற்கான தண்ணீர் தான் அவ்வப்போது பிரச்சனை என்கின்றனர் விவசாயிகள். ரொம்ப நாளா தண்ணி வராம கர்நாடகத்துக்கும் நம்மளுக்கும் தகராறு ஆகி பிரச்சனையா இருந்துச்சு. மேல் சபையில இருந்து கீழே வரைக்கும் இருந்தாங்க. இதை கடவுள் புண்ணியத்துல அந்த மழை பெய்யவும் ஒரு வழியா சேர்ந்துச்சு. காவிரி நீர் சரியாக கிடைக்காததால் காய்ந்து போன தென்னை மரத்தை பற்றி நம்மிடம் பேசினார் இன்னொரு விவசாயி. காவேரி நீர் தான் இப்ப கொஞ்சம் வந்துச்சு, இப்ப நின்றுச்சு. அடுத்த சாவடிக்கு தண்ணியில தென்னை மரம் நிறைய மரம் காஞ்சி போச்சு. நம்மளுக்கு ஒரு 60 மரம் இருந்தது, எல்லாம் 2 ஒண்ணு அப்படியே இதாகி அப்புறம் ஓரளவு இதாயிருச்சு. திரும்பவும் தான் தண்ணி இல்லை அப்படிங்கிறாங்க, கர்நாடகா இல்லைங்குது. இது ஒருபுறம் என்றால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட சம்பளம் முறையாக முழுமையாக கிடைக்கவில்லை என்கின்றனர் இந்த தொகுதி மக்கள். அது முதல்ல 100 ரூபாங்க, அப்புறம் 60 ரூபா போட்டாங்க, அப்புறம் 70 ரூபா போட்டாங்க, 80 ரூபா போட்டாங்க. இப்பதான் 100 ரூபா தராங்க. வாரம் தர மாட்டாங்க, 2 மாசத்துக்கு தான் பண்ணுறாங்க. விவசாய பூமியான திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி வாசிகள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம். இது பெரும்பாலும் விவசாயம் சார்ந்த பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. காவிரி தண்ணீர் போதவில்லை, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை பட்டியலிட்டாங்க. திரு நந்தலாலா, இப்ப இது பத்தி உங்ககிட்ட ஒரு கேள்வி. திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி அதிகமான விவசாய நிலங்களை கொண்ட தொகுதி. இவர்கள் காவிரி நீர் போதவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த பிரச்சனையுடைய தீவிரம் பத்தி சொல்லுங்க. அதாவதுங்க, காவிரி தான் தமிழ்நாட்டினுடைய தாய் மாதிரி. நீங்க இந்த டெல்டா மாவட்டங்கள்ல விவசாயம் சரியா இருந்தாலே
நீங்க தமிழ்நாடு மட்டுமல்ல இன்னும் ஒரு சில மாநிலங்களுக்கு கூட உணவு தர முடியும் என்பதுதான் இந்த மண்ணுடைய விஷயம். உண்மையாகவே இந்தியாவிலேயே பெரிய சமவெளியை கொண்ட இடம் சொன்னா அது காவிரி டெல்டா பகுதிகள் தான். அவைகள் குறித்த அக்கறை சற்று கம்மியா இருக்குங்கிறது தான் எல்லாருடைய ஆதங்கமும் கூட. இதுக்கு ரொம்ப முக்கியம் காவிரி, கர்நாடகா, தமிழ்நாட்டு பிரச்சனைகள் என்பதெல்லாம் ஒரு பரந்துபட்ட அரசியல் முதிர்ச்சியிலிருந்து வரணும்னு நான் நினைக்கிறேன். எல்லா பிரச்சனையுமே ஒரு மாநில பிரச்சனையாக மாற்றி விடுவதும் அந்த மாநிலமே அதை சந்தித்துக் கொள்ள அனுமதிப்பதெல்லாம் ஒரு சரியான போக்கல்ல. இந்த போக்கு இப்படியே தொடர்ந்ததுன்னா ஒரு விரக்தி வருகிற மனிதர்கள் என்ன செய்வாங்க, ஒரு தீவிரவாதத்தை நோக்கி நகர்வாங்க. உண்மையாகவே காவிரி பிரச்சனையை மிக இயல்பாக காவிரி பயன்படுகிற எல்லா மாநில மக்களுடைய நியாயமான உரிமைகளை பேசி தீர்க்கலாம் என்பதுதான் தீர்ப்பாயத்தினுடைய நோக்கம். ஆனா அந்த தீர்ப்பாயத்தினுடைய நோக்கங்களை நிறைவேற விடாமல் யார் தடுக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சுயநலம் இந்த மாநிலங்களில் இருக்கிற அரசியல் சக்திகள். இந்த சக்திகளிடமிருந்து நீங்க மீட்டாதான் அது காவிரி பிரச்சனை தீரும். இதுக்கு மாறாக காவிரியில் நீர் வர குறைய 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 என்ன ஆகுதுன்னா விவசாயிகள் பெரிய நஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க. விவசாயத்தில் வெளியேறிடுவாங்க போல இருக்கு. இந்த போக்கு நீடித்தால் உணவுக்காக நாம் எதிர்காலத்தில் ரொம்ப சிரமப்பட போறோம். இன்னைக்கு நீங்க என்னென்னமோ வளர்ச்சி அடைந்திருந்தாலும் கூட விவசாய வளர்ச்சி என்பதை அரசு கவனிக்கணும். குறிப்பாக மத்திய அரசு குறுக்கீட்டு வேளாண்மை கொள்கைகளை குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். காவிரி பிரச்சனை என்பது ஒரு நாளில் பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனை அல்ல. நீங்க சொன்னதை போல அது ஒரு நீண்ட நெடிய மிகப்பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை தான் தொகுதி மக்கள் முன் வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவரை 3 சட்டமன்ற தொகுதிகளுடைய பிரச்சனைகளை பார்த்தோம். அடுத்ததாக திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்க்கலாம். காரணம் இந்த சட்டமன்ற தொகுதியில தான் பாரத மிகுமின் நிலையம் சொல்லக்கூடிய பெல் நிறுவனத்துடைய ஆலை இருக்கிறது. இந்த சட்டமன்ற தொகுதியுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த இந்த ஆலை தான் இப்பொழுது சில பிரச்சனைகளுக்கு காரணமாகவும் இருக்கிறது. அது என்னன்னு பார்க்கலாம். இப்ப நாம இருக்கிறது திருவெரும்பூர் தொகுதி. இந்த தொகுதியில தான் பெல் என்று சொல்லக்கூடிய பாரத மிகு மின் நிறுவனம் இருக்கு. இந்த தொழிலை நம்பி கிட்டத்தட்ட திருச்சி மட்டும் இல்ல, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர் போன்ற மாவட்டங்களை சேர்ந்த தொழிலாளர்களும் பயன்படுறாங்க. ஆனா சமீப காலமா இந்த பெல் நிறுவனம் கொடுக்கக்கூடிய ஆர்டர்கள் இந்த உள்ளூருக்கு கொடுக்காம வட மாநிலங்களுக்கு கொடுக்கறதுனால அங்க இருக்கிற தொழில்கள் பெருகுது, இங்க இருக்கிற தொழிலாளர்களுக்கு வேலை குறையுதுங்கிறது இந்த தொழிலாளர்களோட முக்கியமான பிரச்சனையா இருக்கு, அவங்களோட குற்றச்சாட்டா இருக்கு. பெல் எனப்படும் பாரத மிகு மின் நிறுவனம் சார்ந்த சிறு தொழிற்சாலைகள் மட்டும் இந்த தொகுப்பில் 520 உள்ளன. பெல் மற்றும் அது சார்ந்த உப தொழிற்சாலைகள் மூலம் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இங்கு வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். இந்த மாபெரும் பொருளாதார சாம்ராஜ்யம் மத்திய அரசுக்கு சொந்தமான பெல் நிறுவனத்தின் அரசியல் காரணங்களால் கடந்த ஓராண்டாக முடங்கி கிடக்கிறது. பெல் நிர்வாகத்தினர் தொழிற்சாலைகளுக்கு வழங்கி வந்த அயல் பணி ஆர்டர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வடமாநிலங்களுக்கு வழங்கிவிட்டதால் உள்ளூர் உப தொழில் முடங்கிவிட்டது. பல ஆயிரம் கோடி வர்த்தகம் முடங்கி கிடக்கிறது. 150 உப தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. 15,000 தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். வேலை இல்லாமல் முடங்கி கிடந்த தொழிற்சாலைகள் அதன் சோக கதைகளை நமக்கு உறக்கச் சொல்லின. இந்த பிரச்சனை குறித்து சிறு மற்றும் குறு தொழில் நிறுவன சங்கத்தின் தலைவர் ராஜு ருபேராவுடன் பேசினோம். பவர் ப்ராப்ளத்தால கொஞ்சம் பாதிச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் ஆர்டர் இல்லைன்னுட்டாங்க. ஆர்டர் கம்மியா போச்சு அப்படின்னா அப்ப நாங்க அதை பெரியவங்களெல்லாம் போட்டு இது பண்ணும்போது நிறைய அதனுடைய உற்பத்தி பொருட்களையே இங்க தெரியாமலே சில நார்த் இந்தியாவுக்கு மாத்திட்டாங்க. மாத்திர யாருக்குமே இங்க யாருக்குமே நாங்க முதலமைச்சருக்கோ சென்ட்ரலுக்கோ கவனத்துக்கு கொண்டு போக தவறிட்டோம் இங்க உள்ளவங்க. அதனால இப்பதான் அதனுடைய ஸ்டெப் எல்லாம் எடுத்து, ஏன்னா எவ்வளவு முயற்சி பண்ணி காமராஜர்லாம் கொண்டு வந்த எவ்வளவு பெரிய ஃபேக்டரி இன்னைக்கு ஏதோ 150 இண்டஸ்ட்ரிகள் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ பெல் நிறுவனத்தை சார்ந்து இருக்கின்ற உப தொழில் நிறுவனங்கள் எத்தனை இருக்கு? இப்போ எவ்வளவு பிரச்சனை குறையதா இருக்கு? நான் ஏதாச்சும் இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல மட்டும் அவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 520 இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட அப்ராக்சிமேட்டா. இதுல ஏதாச்சும் 1 லட்சத்துக்கு மேல எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. 1 lakh மேல எம்ப்ளாயிஸ் இதை நம்பி இருக்கக்கூடியவங்க. அதுக்கு மேல உள்ள ஒரு 30,000 அதனுடைய உபரி இது அவ்வளவுமே கம்ப்ளீட்டா பாதிச்சிருச்சு. அடுத்து திருவெரும்பூர் அருகே உள்ள ஒரு குக்கிராமத்திற்குள் நுழைந்தோம். கடந்த சில ஆண்டுகளாக தங்களுக்கு கூலி கொடுத்து வந்த
100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பேரூராட்சி விரிவாக்கத்திற்கு பிறகு வாபஸ் பெறப்பட்டதால் இப்போது வேலை இழந்து வாழ்க்கையை ஓட்ட தவிப்பதாக கூறுகின்றனர் இந்த பகுதி கிராம மக்கள். குடிநீர், சுகாதாரம், சாக்கடை வசதி போன்ற பிரச்சனைகளையும் அவர்கள் முன்வைத்தனர். தொடங்கினாக்க மாநகராட்சி வந்துருச்சு, அதனால உங்களுக்கு எல்லாம் வேலை இல்ல அப்படின்னு முன்னாடியே கையெழுத்தெல்லாம் வாங்கினாங்க. என்னமோ ஒரு கையெழுத்து வாங்கினாங்க. இப்ப அதுல இருந்து எங்களுக்கு 100 நாள் வேலை வரவே இல்லை. 100 நாள் வேலை கொடுத்தாகணும் நிச்சயம். எங்களுக்கு நாங்க செஞ்ச 2-3 வருஷமா இப்ப அதை கப்புன்னு நிறுத்திட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம், ஏழைப்பட்ட ஜனங்க தான் நாங்களாம். 100 நாள் வேலை எடுத்த கூட நாங்க பசி இல்லாம நாங்க சாப்பிட்டோம். 100 நாள் வேலை இல்லாதனால நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்க ஊர்ல எல்லாம் பிளாட்டா போயிருச்சு, வயல்காட்டு வேலையும் இல்ல. திருவெரும்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தொகுதிக்குட்பட்ட பிரச்சனைகள் என்ன என்று பார்த்தோம். அடுத்ததாக ஒரு முக்கியமான தொகுதி கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. இந்த கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை மீண்டும் காவிரி டெல்டா பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று அந்த பகுதிவாசிகள் கோரிக்கை விடுகின்றனர். இது தவிர மேலும் சில பிரச்சனைகளும் அவங்களுக்கு இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். கந்தர்வக்கோட்டையை பொறுத்தவரையில இந்த பகுதி மக்களோட பிரதான கோரிக்கையா இருக்கிறது இவங்களுக்கு ரயில்வே லைன் வேணும் அப்படிங்கிறது இவங்களோட பிரதான கோரிக்கையா இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா இதுக்கு முன்னாடி இந்த பகுதி காவிரி டெல்டா பகுதியில இருந்ததாகவும் அதை அதுக்கப்புறமா காவிரி டெல்டா பகுதியில இருந்து நீக்கிட்டதாகவும் சொல்றாங்க. சோ மீண்டும் இது காவிரி டெல்டா பகுதியில சேர்க்கப்படணும் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளோட கோரிக்கையா இருக்கு. திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வரும் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மழையை நம்பி வாழ்க்கை நடத்தும் விவசாயிகள் உள்ள தொகுதி. கடந்த 2 ஆண்டுகளாக மழை பெய்யாததால் காய்ந்தது தொகுதி மட்டுமல்ல, மக்களின் வாழ்வும் தான். திருச்சி தொகுதி எம்பி குமாரின் சொந்த ஊரும் இங்கேதான் இருக்கிறது. ஆனால் அவர் தொகுதிக்கு பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை என்கிறார்கள் தொகுதிவாசிகள். கிராமப்புறங்கள்லயும் சரி, டவுன்லயும் சரி படிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்காங்க. ஆனா கல்வி நிறுவனங்கள் ஒன்னு புதுக்கோட்டைக்கு போக வேண்டியிருக்கு, இல்லைனாக்கா தஞ்சாவூருக்கு போக வேண்டியிருக்கு. இந்த கந்தக்கோட்டையை சுத்தி பாத்தீங்கன்னா அரசினர் ஹையர் செகண்டரி ஸ்கூலை தவிர வேற கிடையாது. காவிரி டெல்டா பகுதியாக அறிவித்தால் தங்களுக்கு நிதி சலுகை கிடைக்கும் என்கின்றனர் இந்த பகுதி மக்கள். அதே சமயம் குளங்களில் இருக்கும் நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது. அதேபோல காவிரி கொள்ளிடத்திலிருந்து விவசாயத்திற்காக நீர் எடுத்து வர வாய்க்கால் அமைக்க வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. விளைநிலங்கள் ஜாஸ்தியா இருக்கு, எல்லாமே தரிசா இருக்கு. இந்த ஏரியாவை பொறுத்த அளவுக்கு மழை வரணும். அப்படி இல்லைன்னா காவிரி கொள்ளிடம் தண்ணி நம்ம ஏரியாவில் தண்ணி பாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டாங்க விவசாயிகள் நிறைய பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தரிசு பூமியில் அதிகம் விளைவது முந்திரிதான். எனவே முந்திரி தொழிற்சாலை அமைத்து வேலை வாய்ப்பை பெருக்க வேண்டும் என்பது இந்த தொகுதி மக்களின் மற்றொரு கோரிக்கை. தொழிற்சாலைகள் முந்திரி ஃபேக்டரி தான் இருக்கு. அது தனிநபர் கேரளாவுடைய முதலாளிகள் இங்க ஆக்கிரமிச்சு பண்ணி அதை செஞ்சுட்டு இருக்கு. அது முறையா நடந்துட்டு இருக்கு. பல்வேறு குடும்பங்கள் குறைச்சிக்கிட்டு இருக்குங்கிறது ஒரு பக்கம். ஆனா இங்க ஒரு அரசாங்கத்தின் சார்பா அரசாங்கத்தினுடைய முந்திரி தொழிற்சாலை ஒன்று திறக்கணும்னு சொல்லி கம்யூனிஸ்டுகளுடைய ஆண்டாண்டு காலமா உள்ள கோரிக்கை, இந்த ஏரியா மக்களுடைய கோரிக்கையும் கூட. கிடப்பில் உள்ள தஞ்சாவூர் புதுக்கோட்டை ரயில் போக்குவரத்து திட்டத்தை தொடங்கினால் கந்தர்வக்கோட்டைக்கும் ரயில் சேவை கிடைக்கும். எனவே கிடப்பில் உள்ள திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக நீடித்து வருகிறது. தஞ்சாவூரில் இருந்து புதுக்கோட்டை மார்க்கமாக ரயில் பாதைகள் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அதை பற்றிய ஒரு அளவு நடவடிக்கைகள் எடுப்பதற்கு, அதை பற்றிய செயல்பாடுகள் செய்வதற்கு எந்த விதமான ஒரு முயற்சிகளும் நடைபெறவில்லை இதுநாள் வரையில். கந்தர்வக்கோட்டை பகுதி மக்கள் தங்களுடைய பகுதியை மீண்டும் காவிரி டெல்டா பகுதியாக அறிவிக்கணும்னு கோரிக்கை விடுத்ததை பார்த்தோம். இதே மாதிரி ஒரு கோரிக்கையை புதுக்கோட்டை தொகுதி மக்கள் வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தங்களுடைய சட்டமன்ற தொகுதியை வறட்சி பாதித்த பகுதியாக அறிவிக்க வேண்டும், இது ஒரு அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த முடிவுக்கு அவங்க வந்தாங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். பாண்டியர்களும் தொண்டைமான் மன்னர்களும் ஆண்ட கோட்டை நகரம்தான் புதுக்கோட்டை. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரின் அலுவலகமே தொண்டைமான் மன்னரின் கோட்டையில் தான் செயல்பட்டு வருகிறது. ஒரு காலத்தில் செழிப்பாக இருந்த பகுதி இப்போது வறட்சியின் பிடியில் சிக்கி தவிப்பதால் புதுக்கோட்டையை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என கோருகின்றனர் இந்த தொகுதி மக்கள். தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு புதுக்கோட்டை திருச்சி தொகுதியில் இணைக்கப்பட்டது. இதனால் தாங்கள் தனித்து விடப்பட்டுள்ளதாகவும் திட்ட நிதி சரியாக கிடைப்பதில்லை என்றும் குறை கூறுகின்றனர் இந்த தொகுதி மக்கள். வேலை வாய்ப்பு இல்லாததால் பலர் புதுக்கோட்டையில் இருந்து வெளிநாட்டு வேலைக்கு செல்லும் நிலையும் உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் எப்போ எம்பி தொகுதி பறிபோய் 4ஆ பிரிக்கப்பட்டுச்சோ அன்னைக்கே தொகுதி மக்கள் தொகுதி மாவட்டமும் ரொம்ப பின்னடைவுக்கு போயிடுச்சு. அப்ப நாங்க மக்கள் என்ன நினைச்சாங்க, சரி 4 பிரிவா பிரிச்சிருக்காங்க, ஏதோ நம்ம பகுதிக்குள்ள எம்பியாச்சும் நம்ம நிறைய பண்ணுவாரு, முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையல. மத்திய அரசாங்கம் மூலமாக வருகின்ற
அந்த நிதிகளை மாநில அரசு உரிய அதிகாரிகள் மூலமாக செவ்வனே செயல்பட்டிருக்காங்கன்னா அதிகாரிகள் செயல்படுத்துவது கிடையாது. அதை கண்காணிக்கும் பொறுப்பில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினரும் அதை செவ்வனே செயல்படுத்துவது கிடையாது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் தஞ்சாவூரிலிருந்து புதுக்கோட்டை வரை புதிய ரயில் பாதை திட்டம் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கான பணிகள் இன்னும் தொடங்கவில்லை. இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் விவசாய பொருட்களை வெளியூர் சந்தைக்கு எடுத்துச் செல்ல உதவியாக இருக்கும் என்பது விவசாயிகளின் கருத்து. அதேபோல வெளியூர் வேலைக்கு செல்பவர்களும் தொழில் நிமித்தமாக பயணிப்பவர்களும் இந்த திட்டத்தை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். கீரனூர் சுரங்கப்பாதை மேம்பாலம் அமைக்கிற பணிக்கு பொதுமக்கள் நீண்ட நாள் போராடி ரயில்வே நிதி ஒதுக்கியும் அதை மாவட்ட நிர்வாகத்தோட கலந்து பேசி அதை செயல்படுத்துறதுக்கு எந்தவித நடவடிக்கையும் அவர் எடுக்கல. 40-50 வருஷம் 60 வருஷமா இயங்கிட்டு இந்த ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ், சேது எக்ஸ்பிரஸ் தவிர வேற எந்த ட்ரெயினும் இது வருஷத்துல வரல. ஒரே ஒரு ட்ரெயின் வந்துச்சு, சிலம்பு எக்ஸ்பிரஸ் வாங்கினாங்க. அந்த சிலம்பு எக்ஸ்பிரஸும் வாரத்திற்கு 2 தடவை தான் வருது. அந்த சிலம்பு எக்ஸ்பிரஸ வாரம் முழுவதும் 7 நாட்களும் இயங்க அவர் ஏதாவது ஒரு அனுமதி வாங்கிக்கலாம். கடந்த சில ஆண்டுகளாகவே சரியாக மழை பெய்யாததால் புதுக்கோட்டை பூமி காய்ந்து கிடக்கிறது. மழை நீரும் இல்லை, காவிரி நீரும் கிடைக்கவில்லை. எப்படி விவசாயம் செய்வது என கேட்கிறார்கள் இந்த தொகுதி விவசாயிகள். விவசாயிகளின் நீர் பிரச்சனையை தீர்க்க காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் அதன் பணிகளும் மிகவும் தாமதமாக நடந்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த திட்டம் நிறைவேறினால் புதுக்கோட்டை மட்டுமல்லாமல் சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி ஆகிய மாவட்ட மக்களும் பயனடைவார்கள். இதன் மூலம் 80,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். இது ஒருபுறம் இருக்க, புதுக்கோட்டையில் 5,000 நீர்நிலைகள் முறையாக பராமரிக்கப்படாமல் கிடக்கின்றன. இவற்றை முறையாக பராமரித்தாலே தண்ணீர் பிரச்சனையை கணிசமாக குறைக்கலாம் என்பது இந்த தொகுதி மக்களின் கருத்து. புதுக்கோட்டை மாவட்ட மக்களுடைய குடிநீர் பிரச்சனையா இருக்கட்டும், அல்லது பாசன பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல கால்நடைகள் இங்க ஜீவிக்கிறது அப்படிங்கிற நிலைமை கூட காவிரி குண்டாறு இணைப்பின் மூலமா தான் அது சாத்தியப்படுற மாதிரியான நிலைமை இருக்கு. அந்த குண்டாறு இணைப்பு திட்டத்தை தொடர்ந்து கால்வாய் வெட்டி வரணும். அந்த கால்வாய் வெட்டி வந்தால் இந்த 560 குளங்களும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைத்து குளங்களும் கால்வாய் மூலியமாக மழை நேரத்தில் கடல்ல போகின்ற தண்ணீரை மீண்டும் புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பி விட்டால் அது இந்த புதுக்கோட்டை மாவட்ட அனைத்து விவசாயம் நல்லபடியாக விளையும். ஆறு வர ஆரம்பிச்சிச்சு, எங்களுக்கு தண்ணி ஜாஸ்தி இருக்க ஆரம்பிச்சுனாவே ஆல் ஓவர் புதுக்கோட்டையில இருக்க எல்லா சுத்து வட்டாரங்களும் இண்டஸ்ட்ரீஸ் வர ஜாஸ்தியா இருக்கும். அதனால வேலை வாய்ப்பு அதிகம் இருக்கும். திருச்சியை பொறுத்தவரை இந்த தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரோட செயல்பாடுகள் ஒரு சார்பு மக்களுக்கு திருப்தி அளிச்சிருந்தாலும் மக்களோட மற்றொரு தரப்பினர் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் செயல்பாடுல திருப்தி அடையல அப்படின்னு தான் சொல்றாங்க. திருவெரும்பூரை தொடர்ந்து கந்தர்வக்கோட்டை, அதுக்கப்புறமா புதுக்கோட்டை ஆகிய 3 தொகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். இதுவரைக்கும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அது எந்த அளவுக்கு அந்த மக்களை பாதிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இது குறித்து கவிஞர் நந்தலாலாவிடம் தொடர்ந்து பேசலாம். கவிஞர் நந்தலாலா, இப்போ நீங்கள் புதுக்கோட்டையை சேர்ந்தவர், அதனால முதல்ல உங்க தொகுதியிலிருந்தே வருவோம். உங்க தொகுதியில் உங்களை பொறுத்தவரை பெரிய பிரச்சனையா நீங்க பாக்குறது எது? வறட்சி தாங்க. நீங்க குடிநீர் நீர் கூட கஷ்டப்படுறாங்க, அதான் ரொம்ப துன்பம். ஒரு அடிப்படையான பிரச்சனைகளை நோக்கி கொஞ்சம் ஆழமா கவனம் செலுத்தணும். இந்த குளங்களை பராமரிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை. ஒரு பக்கத்துல 100 நாள் வேலை திட்டம் பற்றி மக்கள் படுற வேதனையை நம்ம கேட்கிறோம். நியாயமா 365 நாள் வேலை தரணும், அதுதான் நியாயம். அதெல்லாம் குறைஞ்சு 100 நாள் ஆகி போய் அதுவும் இல்லைன்னு மக்கள் கஷ்டப்படுறதும், இப்படி மக்கள் சக்தி ஒரு பக்கம் விரயமாகும் போது குளங்களை தூர்வாடுறதுக்கு ஏன் பயன்படுத்த முடியாதுன்னு நமக்கு புரியல. இன்னொன்னு, இயற்கையில புதுக்கோட்டை மாவட்டம் வறட்சியான மாவட்டம் என்பது சரி, உண்மை. அதை சந்திப்பதற்கு அந்த அணைகள், அந்த காவிரி குண்டார் போன்ற நதிகளை இணைக்கிறது, அதன் மூலமாக கால்வாய் வழியாக குளங்களை நிரப்புவது, இப்படிலாம் செஞ்சீங்கன்னா நிலத்தடி நீரே அதிகமாகும். நீங்க ஒழுங்கா குளங்களை ஏரிகளை பராமரிச்சீங்கன்னா நிலத்தடி நீர் அதிகமாகும். அதன் மூலம் நிலத்தடி நீர் மேல வரும்போது குடிநீர் நீர் கிடைக்கும்னா இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பிரச்சனை. அவைகள் குறித்து ஆழமாக அரசு பரிசீலிக்கணும். அதுதான் நியாயம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த தஞ்சாவூர் புதுக்கோட்டை ரயில் இணைப்பு இருக்க, புகைவண்டி இணைப்பு சாத்தியமான ஒன்று. ஆனா சமீப காலங்களாகவே மத்திய அரசினுடைய கவனம் ரயில்வே துறையில தமிழ்நாட்டின் மீது இருந்த கவனம் மெல்ல மெல்ல குறைகிறது என்பதையும் நம்ம பார்க்கிறோம். பல புது ரயில்கள் இல்லை, பல்லவன் வண்டியை கொண்டு போய் வேறு இடத்துல இணைத்தது, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. எனவே புதுக்கோட்டை மாவட்டத்தின் மிக மிக அடிப்படையான பிரச்சனை அதனுடைய வறட்சியும், வேளாண்மையில் ஏற்பட்டிருக்கிற சிக்கலும், மனிதர்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்படுவதும் தாங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. விவசாய பெருமக்களுடைய பிரச்சனைகள் பத்தி நம்ம பேசணும். ஏற்கனவே திருச்சியில அந்த பெல் நிறுவனம் பற்றிய பிரச்சனைகளையும் நம்ம பார்த்தோம். பெல் நிறுவனம் ஆர்டர்களை வேறு இடங்களுக்கு கொடுத்து விடுவதால் நிறைய தொழில் வாய்ப்புகள், உபரி தொழில்கள் பாதிக்கப்படுதுன்னு சொன்னாங்க. இந்த பிரச்சனையால் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க? இந்த பிரச்சனையுடைய தீவிரம் என்ன?
அதாவது நீங்க பெருந்தலைவர் காமராஜர் தன்னுடைய ஒரு பெரிய தொலைநோக்கோடு கொண்டு வந்து சேர்த்த திட்டம் பிஹெச்எல் என்பது. நீங்க வரலாறுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். இங்கே தொழிற்சாலையை காப்பாற்றுவதற்கு தான் அவர் அதிகமான மலையாளிகளை இங்க வேலை செய்வதற்கு அனுமதிச்சார். அது ஒரு பெரிய வரலாற்று செய்தி. இவ்வளவு விஷனோடு கொண்டு வரப்பட்ட ஒரு பிஹெச்எல்ல அது சுற்றி இருந்த ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் முழுவதும் நீங்க ரொம்ப பெரிய சிரமத்தில் இருக்காங்க. நீங்க ஆன்சிலரி இண்டஸ்ட்ரி முழுவதும் பாதிக்கப்பட்டால் அதை சார்ந்து இருக்கிற தொழிலாளிகள், அதை தம்பி இருக்கிற வியாபாரம் எல்லாமே இப்போ சிரமத்தில் இருக்கு. நியாயமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஆன்சிலரி இண்டஸ்ட்ரிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிஹெச்எல் ஏன் வேலை தராமல் வட இந்தியாவுக்கு ஏன் போகணும்னே நமக்கு அது புரியல. அரசு இந்த மாதிரி கொள்கைகளை கொஞ்சம் தன்னுடைய பிரதேச உணர்வுகள் எல்லாம் தாண்டி அந்த தொழிற்சாலை இருக்கிறதுக்கு மண்ணு தந்து, தண்ணீர் தந்து, மின்சாரம் தந்து காக்கிற இந்த மக்களை பற்றி அதிகமாக கவலைப்படணுங்கிறதான் உண்மையான வாதமா இருக்க முடியும். அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயங்களை நம்ம தொலைக்காட்சியில போட்டு அதோடைய தீவிரத்தை மக்களுக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த 40க்கு 40 நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேர்தல் யூகமும் வியூகமும் என்ற சுவாரஸ்ய பகுதியை பார்க்க போகிறோம். இன்னைக்கு தேர்தல் யூகமும் யூகமும் பகுதியில நம்ம 2 தலைவர்களை பத்தி பார்க்க போறோம். அது என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, முற்போக்கு தலைவரின் முடிவுக்கு காத்திருக்கும் பாட்டாளி தலைவர். முற்போக்கு தலைவர் இன்னும் கூட்டணியை உறுதி செய்யாம தொடர்ந்து இழுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அதிகம் பாதிக்கப்படுறது பாட்டாளி தலைவர் தான். ஏன்னா பாட்டாளி தலைவர் முற்போக்கு தலைவர் முதல்ல கூட்டணியை முடிவு பண்ணிட்டா அதுக்கு பிறகு தொகுதி பங்கீடு பத்தி பேசலாம்னு காத்திருக்காரா, ஆனா அவர் தொடர்ந்து காத்துக்கிட்டே இருக்காரு. அடுத்து நம்ம 40க்கு 40 நிகழ்ச்சி இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகள் வர இருக்கின்றன. நிறைய கருத்து கணிப்புகளை மக்களுடைய இடத்துக்கே நேரில் சென்று நாம எடுத்து வந்திருக்கோம். அவர்களிடம் நிறைய முக்கியமான கேள்விகளை வச்சிருக்கோம். அதுல மிக முக்கியமான ஒரு கேள்வி, மத்திய அரசுக்கு நீங்கள் மீண்டும் வாக்களிப்பீர்களா என்று கேட்டோம். இதே போல மற்றொரு கேள்வியும் அவங்க கிட்ட நம்ம மக்கள் கிட்ட கேட்டோம். என்னன்னா, மக்கள் கிட்ட இன்னொரு முக்கியமான கேள்வியை நாம் முன்வைத்திருக்கோம். அந்த இன்னொரு கேள்வி, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமராக வர முடியுமா என்றும் கேட்டிருக்கோம். இவை தவிர மேலும் பல்வேறு கேள்விகளை மக்களிடம் வைத்து மக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து வந்திருக்கிறோம். அதற்கான விடைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியில மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய இல்லத்திற்கே சென்று நேரடியாக பல்வேறு கேள்விகளை முன்வச்சு நம்ம அறிந்து வந்திருக்கோம். கிறிஸ்டின்ஃபோ மீடியா என்கிற தனியார் நிறுவனத்தோடு இணைந்து இதற்காக ஒரு கருத்து கணிப்பை தந்தி டிவி நடத்தியிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த தமிழகம் மற்றும் புதுவையை சேர்ந்த 40 நாடாளுமன்ற தொகுதிகளும் மொத்தமாக 20,000 மக்களிடம் நேரடியாக பல்வேறு கேள்விகளை முன்வச்சு இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே இப்படி 20,000 சாம்பிள்களை கொண்டு நடத்தப்பட்ட மிக முக்கியமான கருத்து கணிப்பா இது கருதப்படுது. இந்த கருத்து கணிப்புல நம்ம மக்களிடம் பல்வேறு கேள்விகளை முன்வச்சோம். அப்படி நம்ம முன்வைச்ச முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசு தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக நினைக்கிறீர்களா என்று கேட்டோம். அதற்கு ஆமாம், மத்திய அரசு நிறைவேற்றி இருக்கிறது என்று சொன்னவர்கள் 38% பேர், இல்லை மத்திய அரசினுடைய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என 62% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களிடம் மற்றொரு முக்கிய கேள்வியை நம்ம கேட்டோம். அது என்னன்னா, மத்திய அரசு வாக்குறுதி நிறைவேற்றியதா என்று கேட்டதுக்கு 32 பேர் சொன்னாங்க ஆமான்னு சொன்னாங்க. இப்பொழுது அந்த அரசு மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் வாக்களிப்பீர்களா என்று ஒரு கேள்வியை கேட்டோம். அதற்கு ஆம் வாக்களிப்போம் என்று 30% பேரும், இல்லை அவர்களுக்கு மீண்டும் வாக்களிக்க போவதில்லை என்று 70% மக்களும் கேட்டிருக்கிறார்கள். மத்திய அரசுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக மக்கள் இது பற்றி என்ன எடை போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த 2 கேள்விகளை கேட்டோம். இந்த 2 கேள்விகளுக்கு கிடைத்த விடைகள் பற்றி நம்முடைய விருந்தினர் கவிஞர் நந்தலாலாவிடம் பேசலாம். அதனால 2 கேள்விகள் மக்களிடம் நாங்கள் கேட்டிருக்கோம். மத்திய அரசு தொடர்பாக மத்திய அரசுடைய செயல்பாடு திருப்தி அளிக்கிறதா, தங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறதா அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய மக்கள், அதாவது 70% மக்கள் மத்திய அரசு தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். இந்த அரசுக்கு மீண்டும் வாக்களிப்பீர்களா என்று கேட்டபோதும் கிட்டத்தட்ட 70% மக்கள் இல்லை இந்த அரசுக்கு வாக்களிக்க போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்களும் அந்த தொகுதியைச் சேர்ந்தவர் தான், புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர். உங்களுடைய கருத்து என்ன? உங்கள் பகுதி மக்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள், இதனுடைய பின்னணி என்ன? இதை பத்தி நினைக்கிறீங்க? ரொம்ப அடிப்படையில் நான் பிறந்தது புதுக்கோட்டை, வாழ்வது திருச்சி, ரெண்டுமே ஒரே தொகுதிக்குள் வந்தது எனக்கு சந்தோஷம்தான். இந்த மக்கள் கருத்துல ஒரு நியாயம் இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். இது வெறும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அல்லது அரசியல் விருப்பு வெறுப்புகள் எல்லாம் தாண்டி மக்கள் எப்பவுமே எதிர்பார்ப்பு என்பது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். நிறைவேற்ற முடிஞ்ச விஷயங்கள் நிறைவேற்றினால் மக்கள் இப்படி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. 70% மக்கள் இந்த ஆட்சிக்கு மீண்டும் வர வேண்டாம், நான் வாக்களிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலங்கள் நெருங்க நெருங்க இந்த எண்ணங்கள்ல மாற்றங்கள்லாம் வரலாம். ஆனா அதே நேரத்தில் ரொம்ப அடிப்படையில் இந்த அரசினுடைய செயல்பாடுகள் மீது ஒரு அதிருப்தி இருக்கு
என்பதை நம்ம பல இடங்கள் அதை பார்க்க முடியுது. குறிப்பா அந்த பெட்ரோல் டீசல் விலையினுடைய ஏற்றம் எந்த வரமுறையுமே இல்லாமல் அது வாட்டுக்கு இஷ்டத்துக்கு போய் வருது. யாருமே 2 லிட்டர் போடு பெட்ரோல்லாம் கேட்கறதில்ல, 100 ரூபாய்க்கு போடு 200 ரூபாய்க்கு போடுன்னு கேட்கற மாதிரி சூழ்நிலை வந்து போச்சு. அது மாதிரி எல்லா கட்டணங்கள் விலைவாசி எல்லாமே அதிகமாயிட்டே போகும்போது கல்வியினுடைய கட்டணம் ரொம்ப அதிகமாக இருப்பதை பற்றி எந்த வரமுறையும் இல்லாமல் போகும்போது அரசின் மீது மக்களுக்கு ஒரு கோபம் வர்றது ரொம்ப சாதாரணம் என்றுதான் எனக்கு படுது. அல்லது கருத்து கணிப்பில் ஒரு உண்மை இருக்கும் என்றுதான் தோணுது. மக்களுடைய எண்ணத்தை தான் இதை வெளிப்படுத்துது என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்ப இது தவிர மேலும் பல்வேறு கேள்விகளை நம்ம வச்சிருக்கோம். அது என்னன்னு பார்க்கலாம். இந்த 2 கேள்விகள் மத்திய அரசுடைய செயல்பாடு தொடர்பாக நம்ம கேட்டோம். அடுத்ததாக அவர்கள் எப்படி வாக்களிக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக அவரிடம் சில கேள்விகளை நம்ம முன் வச்சோம். அது என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான ஒரு கேள்வி, நீங்கள் வாக்களிக்கும் போது தேசிய கட்சிக்கு வாக்களிப்பீர்களா அல்லது மாநில கட்சிக்கு வாக்களிப்பீர்களா என்று திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களிடம் கேட்டோம். அதற்கு திருச்சி நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட மக்கள் 70% பேர் மாநில கட்சிக்குத்தான் தங்களுடைய வாக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். 30% மக்கள் தேசிய கட்சிக்கு வாக்களிக்க போவதாக சொல்லியிருக்கிறார்கள். இவர்களிடம் மற்றொரு முக்கியமான கேள்வியை நம்ம முன் வச்சோம். அது என்னன்னா, ஒருவேளை உங்களுடைய தேர்வு தேசிய கட்சியாக இருந்தால் அந்த 30% பேர் தேசிய கட்சி என்று சொன்னவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, தேசிய கட்சி என்றால் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீர்கள்? அதில் 58% பேர் பாஜகவுக்கு வாக்களிக்க போவதாகவும் 42% பேர் காங்கிரசுக்கு வாக்களிக்க போவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட சரிபாதியாகத்தான் இருக்கிறது. அடுத்தது, உங்களுடைய தேர்வு ஒருவேளை மாநில கட்சியாக இருந்தால் உங்களுடைய ஓட்டு யாருக்கு என்றும் ஒரு கேள்வியை நாம் முன்வைத்தோம். அந்த கேள்விக்கு 46% பேர் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து வாக்களித்திருக்கிறார்கள். 45% பேர், இதுவும் கிட்டத்தட்ட ஒன்றாக கிடைக்கிறது, 45% பேர் தங்களுடைய வாக்கு திமுகவுக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். 8% மக்கள் தேமுதிகவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கும் நிலையில் 1% மற்றவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பாக இந்த 3 கேள்விகள், மாநில கட்சிக்கு வாக்களிப்பீர்களா தேசிய கட்சிக்கு வாக்களிப்பீர்களா என்று கேட்டிருக்கோம். மாநில கட்சி என்றால் அதுல யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்றும் கேட்டோம். இது பற்றி நம்முடைய விருந்தினர் கவிஞர் நந்தலாலாவிடம் பேசலாம். இந்த கேள்வியும் நம்ம மக்களிடம் முன்வச்சிருக்கோம். அதாவது இது நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் நீங்கள் தேர்தலுக்கு வாக்களிக்கும் பொழுது மாநில கட்சிக்கு பார்த்து வாக்களிப்பீர்களா அல்லது தேசிய கட்சிக்கு வாக்களிப்பீர்களா என்று கேட்டோம். உங்கள் பகுதியைச் சேர்ந்த மக்கள் 70% பேர் மாநில கட்சிக்கு தான் வாக்களிக்க போவதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படி தேசிய கட்சியாக இருந்தால் அதில் உங்களுடைய பிரிஃபரன்ஸ் என்ன, விருப்பம் எது என்று கேட்கும் பொழுது பெரும்பான்மையோட விருப்பம் பாஜகவாக இருக்கிறது. இது பற்றி உங்க கருத்து? அதாவது தேசிய கட்சிகள் யாரோடு கூட்டணி அமைக்க போகிறார்கள், அந்த கூட்டணி இறுதி நிலை வந்த பிறகு இந்த கருத்து கணிப்பில் கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் கடந்த கொஞ்ச காலங்களாகவே இங்க இருக்கிற மாநில கட்சிகள் மீதுதான் ஆழ்ந்த நம்பிக்கையும் அதன் மீது ஒரு கட்சி சார்ந்த அனுதாபம் கூட மாநில கட்சிகள் மீது இருக்கு. குறிப்பாக அதிமுக, திமுக அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி அல்லது தேமுதிக அல்லது மதிமுக நீங்க வச்சுக்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம். அப்போ அடிப்படையில மக்கள் சொல்றது உண்மைங்கிறத பல தேர்தல்கள் நம்ம பார்த்துட்டோம். அந்த திமுகவோ அதிமுகவோடு எந்த தேசிய கட்சிகள் வலுவான கூட்டணி வைக்கிறதோ அவர்கள் தான் பாராளுமன்றம் நோக்கி போறாங்க அப்படிங்கறத நம்ம அடிப்படையில பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதுல பாரதிய ஜனதாவிற்கு இந்த முறை தேசிய கட்சிகள்ல காங்கிரஸ் கூடுதலாக மக்களுடைய ஆதரவு இருக்கு என்ற கருத்து கணிப்பு அது ஓரளவு குறிப்பாக மோடி அவர்களுடைய பிரச்சார யுக்தி சொல்ல போனா ஒரு அஃபென்ஸ் எடுத்தவர் இப்போ எடுத்திருக்கிற நிலைகள் மக்களை கொஞ்சம் ஈர்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதை எதிர்கொள்கிற விதமாக காங்கிரஸ் இன்னும் சரியான வியூகங்களை தயாரிச்சிருக்கா என்ன என்பதெல்லாம் இப்போ அல்லது மோடி எதிர்கொள்கிற அளவுக்கு ராகுல் காந்தி முன்வர முடிகிறதா என்பதெல்லாம் சேர்த்த இந்த பிரச்சனை. ஆனால் ஆளுகிற காங்கிரஸ் மீது மக்களுக்கு இருக்கிற வெறுப்பே இன்று பாரதிய ஜனதாவிற்கு ஒரு பலமானதாக சாதகமானதாக தெரிகிறதோ என்பது இதுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். நம்ம 3வது கேள்வி ஒண்ணு கேட்டோம். மாநில கட்சி உங்களுடைய தேர்வு என்றால் மாநில கட்சிக்கு யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள் என்று கேட்டதற்கு 46% மக்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க போவதாகவும் 45% மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க போவதாகவும் 8% பேர் தேமுதிக சொல்லிருக்காங்க. இந்த மார்ஜின் ரொம்ப குறைவாக, ரொம்ப நெட் டு நெட் தான் இருக்கு. குறிப்பாக திருச்சி மாவட்டமே கல்வி அறிவு நிறைந்த ஒரு மாவட்டம். 83% பேர் கல்வி அறிவு பெற்றவர்கள் இந்த மாவட்டத்தில், நிறைந்த படித்தவர்கள், படித்தறிந்த மக்கள் அளித்த இந்த தேர்வு, இது பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? 46-45 தான் இருக்கு. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி இது, முக்கியமான கருத்து கணிப்பு. இதுல இப்ப ஏறக்குறைய ஆளுகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஓரளவு உறுதியாயிடுச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இன்னும் முடிவாகாமல் இருக்கு. குறிப்பாக
தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்ல போறாரு, அவர் யாரோடு இணைய போகிறார் என்பதெல்லாம் மிக மிக முக்கியமான கேள்வி. அதுபோலவே பாரதிய ஜனதாவில் ஓரளவு மதிமுக இடம்பெற்று விட்டாலும் பாட்டாளி கட்சி என்ன செய்ய போகிறது என்ற கேள்வியெல்லாம் இருக்கு. இந்த காம்பினேஷன் வரும்போது இந்த சின்ன மிக குறைவாக இருக்கிற இடைவெளி என்பது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இப்ப திமுக எடுக்க போகிற நிலை அல்லது திமுகவோடு மற்ற கட்சிகள் கொள்ள போகிற கூட்டணி இவைகள் இந்த தேர்தலில் ஒரு வலுவான மாற்றத்தை கொண்டு வரலாம். ஆனால் ரொம்ப ஒரு சாதகமான சூழலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி இருக்கிறது என்பதையும் அது ஓரளவு அந்த கூட்டணி முடிவாகி இருக்கிறது என்பதும் அந்த கட்சிகளுக்கு இருக்கிற ஒரு பலமான விஷயமாகவும் நான் பார்க்கிறேன். நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசுவோம். இது தவிர மேலும் சில கேள்விகளையும் நம்ம மக்கள் கிட்ட முன் வச்சிருக்கோம். அது என்னன்னா, டெல்லியில் ஆட்சியை பிடித்து தற்போது ஆட்சியிலிருந்து இறங்கி இருக்கும் ஆம் ஆத்மி கட்சி பற்றியும் நம்ம மக்களிடம் கேட்டோம். அதுக்கப்புறமா பிரதமர் தேர்வு என்ன என்பது குறித்தும் கேட்டோம். அப்படி கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வியில் முதல் கேள்வி, யார் பிரதமராக வர வேண்டும் என விரும்புகிறீர்கள்? இது நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் இது பிரதமருக்கான தேர்தலாக பார்க்கப்படுவதால் யார் பிரதமராக வர வேண்டும் என விரும்புவதாக திருச்சி மக்களிடம் கேள்வி கேட்டோம். அதற்கு 53% பேர் நரேந்திர மோடி தான் பிரதமராக வர வேண்டும் என்று தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். 24% மக்களுடைய விருப்பம் ராகுல் காந்தியாகவும் 21% மக்களுடைய விருப்பம் ஜெயலலிதாவாகவும் 2% மற்றவர்களுக்கும் ஆதரவு அளித்திருக்கிறார்கள். அடுத்து மற்றொரு கேள்வியை நாம் முன்வைத்தோம். அந்த கேள்வி, இந்தியா தற்போதைய சிக்கல்களிலிருந்து இந்தியாவை மீட்டெடுக்கும் வல்லமை திறமை யாருக்கு அதிகம் இருப்பதாக நினைக்கிறீர்கள் என்ற கேள்வியை கேட்டோம். அதற்கு கிட்டத்தட்ட 52% மக்கள் நரேந்திர மோடிக்கு தான் அந்த வல்லமை இருப்பதாக சொல்கிறார்கள். 27% மக்கள் ராகுல் காந்தி அந்த திறமை படைத்தவராக பார்க்கிறார்கள். 21% பேர் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அந்த திறமை இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக முக்கியமான மற்றொரு கேள்வியை வைத்தோம். அது ஆம் ஆத்மி கட்சி தொடர்பானது. ஆம் ஆத்மி கட்சி பற்றி உங்களுக்கு தெரியுமா, இந்த கட்சி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்டதற்கு ஆம், எங்களுக்கு அந்த கட்சி பற்றி தெரியும் என்று 70% மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். 30% மக்கள் அந்த கட்சி பற்றி நாங்கள் கேள்விப்பட்டதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர்களிடம் மற்றொரு துணை கேள்வியும் கேட்கப்பட்டது. ஆம் ஆத்மி கட்சி பற்றி உங்களுக்கு தெரியும் என்றால் அந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பீர்களா என்று கேட்டோம். அதற்கு ஆம் என்று வெறும் 32% மக்கள் தான் சொல்லியிருக்கிறார்கள். 68% மக்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக மற்றொரு கேள்வியும் கேட்டோம். இதுதான் இறுதியாக முக்கியமான ஒரு கேள்வியை முன்வைத்தோம். அந்த கேள்வி என்னென்றால், தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அடுத்த பிரதமராக வர முடியும் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டதற்கு திருச்சி நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட மக்கள் 33% பேர் ஆம் வர முடியும் என்று நினைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். 4% பேர் வரலாம், வராமலும் போகலாம், அதுக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். 63% மக்கள் இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் குறித்து நம்முடைய விருந்தினர் திரு நந்தலாலா என்ன நினைக்கிறார் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். இதனால இந்த 4 கேள்விகளை மக்களிடம் நாம் முன்வைத்தோம். முதல் கேள்வி, பிரதமர் தேர்வு யார் பிரதமராக வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டதற்கு 53% மக்கள் நரேந்திர மோடி வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த தேர்வு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 4 கேள்வியுமே ஒன்றோடு தொடர்புடையதுதான். நீங்க அந்த சதவீதமே பாத்தீங்கன்னா இந்த ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய கேள்விகளுக்கு ஓரளவு மக்கள் சொல்லியிருக்கிற பதில் ஒன்றோடு தொடர்புடையதுதான். நான் என்ன மீண்டும் சொல்ல வரேன்னா, இப்போ மோடி அவர்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த மக்களுடைய ஆதரவு போன்ற குரல் இருக்கே அல்லது வாக்களிப்பு சொல்ற விஷயம் இருக்கே, இது ஒரு பெரும் பாசிட்டிவான முடிவு நீங்க போக வேண்டாம். இந்த கடந்த 5 ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சியினுடைய தவறான பொருளாதார கொள்கை, விவசாயத்தை புறக்கணித்த தன்மை, விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் பொருட்கள் பற்றி கண்டுகொள்ளாமை, இப்படி பல்வேறு கோபங்கள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா, இதற்கு மாற்று யாரு அல்லது இந்த காங்கிரஸ் மீது வந்திருக்கிற அதிருப்திக்கு அறுவடை செய்ய போவது யார் என்ற கேள்வி வருகிற போது இயல்பாகவே இந்திய அளவில் நிறைய பெரிய எதிர்க்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதாவின் பக்கம் அதனுடைய வேட்பாளர் மோடியினுடைய ஆதரவாக அந்த குரல் ஒலிப்பது ஒரு இயல்பான விஷயம்தான். அதுதான் இந்த தேர்தலில் தெரியுது. அது மாதிரியே நமது பாரத பிரதமராக ஜெயலலிதா அவர்கள் தமிழக முதல்வர்கள் வர முடியுமா என்ற கேள்விக்கு மக்கள் ஓரளவு வர முடியும் என்கிற சதவீதம் இருக்குதுக்குள்ள. அது ஒன்று தவறல்ல. இந்தியாவில் முதலமைச்சராக தேவகவுடா இருக்கும்போது ஏன் நம்ம தமிழக முதல்வர் ஜெயலலிதா வர முடியாது எனக்கு புரியல. தாராளம் வரலாம். ஆனால் என்னன்னா, இந்த 3வது அணி என்று மற்றவர்களால் சொல்லப்படுகிற மாற்றணியில யார் பிரதமர் என்று சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை உள்ளே இருக்கு. ஏன்னா முதல்வர்கள் பேசும்போதே, பிரகாஷ் காரத்தர் பேசும்போது அது தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. அது சரியும் கூட. ஏன்னா இந்திய அரசியல் சட்டத்தில் பிரதம வேட்பாளர் பிரச்சனையே இல்லை.
யார் அதிகமாக தேர்வு செய்யறாங்களோ அந்த பாராளுமன்ற கட்சியினுடைய உறுப்பினர்கள் இணைந்து பிரதமரை சொல்ல போகிறார்கள். நிஜமா திரு நந்தலான குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேரமின்மை காரணமாக இந்த நிகழ்ச்சி நாம் நிறைவு செய்ய வேண்டியிருக்கு. இந்த கேள்விகள் குறித்து மக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிவதற்காக பல்வேறு கேள்விகளை கேட்டோம். அந்த கேள்விகளை தீவிரமாக இங்கு ஆராய்ந்தோம். நீங்கள் பல்வேறு அருமையான ஆழமான கருத்துக்களை முன்வைத்தீர்கள். எங்கள் திருச்சி அரங்கத்திற்கு வந்து நேயர்களுக்கு இத்தனை கருத்துக்களை சொன்னதற்கு மிக்க நன்றி. நேயர்களே, நாளை மீண்டும் ஒரு நாடாளுமன்ற தொகுதியோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.